அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்வு எனக்கு. ஒரு குட்டி கதை பார்ப்போமாங்க. நன்கு கற்று அறிந்த ஞானி ஒருவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கமாக மக்கள்களுக்கு உபதேசம் பண்ணுறதும், அதாவது நிறைய மக்கள் கூடியிருக்கிற இடத்துல கதைகள் சொல்கிறது, நீதி போதனைகள் சொல்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான விளக்க உரைகள் சொல்கிறது, உபாசனைகள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இடைமறித்து, ஐயா, நீங்கள் இவ்வளோ ஞானத்தை எங்கே கற்றுக்கிட்டீங்க ஐயா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு நாய்க்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்கிறார். என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க, நாய்க்கிட்டேன்னு சொல்கிறீங்க, விளையாடுறீங்களாங்க ஐயா, இல்லை சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நான் விளையாடலாம் இல்லைங்க ஐயா, உண்மை தான் சொல்கிறேன். ஒரு நாய்க்கிட்ட இருந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் நான் குளக்கரையில் உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப தாகத்தோட ஒரு நாய் வந்துச்சு. குளக்கரையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க முன்னே போச்சு, குனிஞ்சு தண்ணி குடிக்க போச்சு, திரும்பவும் குறைச்சிக்கிட்டே பின்னாடி வந்துச்சு. இப்படியே ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அது நிம்மதியாச்சு. என்னன்னு பார்த்தா, அது போய் பார்த்து பயந்து பின்னாடி வந்தது அதோடைய பிம்பத்தை, தண்ணியில் பார்த்து அதோட பிம்பத்தை பார்த்து முன்ன பின்ன போய் தண்ணி குடிக்காமல் யாரோ இருக்காங்கன்னோ பயந்துட்டு அது அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்படி நம்மளை சுற்றியும் நிறைய மாய பிம்பங்கள் இருக்குது. அந்த மாய பிம்பங்களை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு எனக்குன்னு பாதை வழிவகுத்து நாம் அதில் போனால் நம்ம முன்னேறிட்டே போகலாம். நமக்கு 2 கண்ணு, நம்மளை சுற்றி 1000 கண் நம்மளை பார்க்கும் 1000 விதமாக. அதற்கெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. சொல்லிகிட்டே இருந்தால் லைஃப் ஃபுல்லாக சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அதனால் நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம முன்னேறதுக்கான வழிகளை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.